ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய பானிபூரி வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெசிபிக்கு பானி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா மையாக முதல்ல தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க. இதில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தம் கொடுத்தனாவே அந்த சாறுபுலாம் இறங்கிடும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு, அடுத்து கொஞ்சமாக உப்பு, அடுத்து சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு லெமன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது கூட காரா பூந்தி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்லாம் இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு பானிபூரிக்குள்ளே வைக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு 1/2 லெமனை பிழிஞ்சு இது கூட சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பானியும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும். அடுத்து கடைகள்லையே பானிபூரி அப்பளம் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம பொரிச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பளத்தை சேர்த்து பொரிச்சோம்னா சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிரும். பானிபூரி எல்லாத்தையுமே பொரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொரிச்சதை நடுவில் ஓட்டை போட்டுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல அதை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது கூட ரெடி பண்ண பானியை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.